நீங்க எல்லாரும் இங்க வந்தது எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாட்டிமா, நான் வந்ததா இல்ல எல்லாரும் வந்ததா? நீ வந்ததும் எனக்கு சந்தோஷம் தான், எல்லாரும் வந்ததும் எனக்கு சந்தோஷம் தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன வயசுல நீங்க என்னதானே ரொம்ப செல்லமா வச்சிருப்பீங்க. எங்க அம்மா கூட அடிக்கடி வந்துட்டு சொல்லிட்டே இருப்பாங்க தெரியுமா? இப்போ என்னன்னு பார்த்தோம்னா எல்லாரும் சொல்றீங்க. ஆமாடி செல்லக்குட்டி, நீ தானே வீட்டுல ஃபர்ஸ்ட் பிறந்த, அதனால உன்னதான் நல்ல தங்கமா வச்சிருந்தோம். இப்போ எல்லா பிள்ளைங்களும் வந்தாச்சுல, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வர வர எல்லாரையும் தங்கமா தான் வச்சிருந்தோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் மூத்த பிள்ளை, என்னதான் நல்லா வச்சிருந்தீங்க அப்படி மட்டும் சொல்லுங்க. இதுங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏன் நாங்க எதுக்கு அப்படி கிடையாது? எங்களையும் பாட்டிமா நல்லா தான் வச்சிருந்தாங்க. உனக்கு பாட்டிமா காலையில சாக்லேட் தந்தாங்களா? சாக்லேட்டா? இல்லையா? ஆனா எனக்கும் ரித்திக்கும் சாக்லேட் தந்தாங்க. அப்ப பாட்டிமாக்கு யாரை நல்லா பிடிக்கும்? என்னையும் ரித்தி பாபாவையும் தானே பிடிக்கும். கொஞ்சம் அமைதியா இருந்துரு சரியா? பாட்டிமாக்கு என்னதான் நல்லா பிடிக்கும் அப்படிதானே பாட்டிமா? இங்க பாரு தீபி, உன்னையும் எனக்கு நல்லா பிடிக்கும், எல்லாரையும் நல்லா தான் பிடிக்கும். நீ இன்னும் சாப்பிடல, போய் சாப்பிடு போ. போங்க பாட்டிமா, நீங்க என்னதான் பிடிக்கும்னு ஒரு வார்த்தை இவகிட்ட சொன்னா இல்லவா? அவ என்ன கிண்டல் பண்ணி சிரிப்பா தெரியுமா நீங்க இப்படி சொன்னதுனால? ஆமா, இல்லாட்டா மட்டும் நாங்க ஒண்ணு கிண்டல் பண்ணியே சிரிக்க மாட்டோமோ. கொஞ்சம் அமைதியா இருந்துரு, இல்லன்னு வை நறுக்கு நறுக்குன்னு ஊனி கொட்டிடுவேன். நீ கொட்டுற வர என் கை என்ன பூக்கா பறிச்சிட்டு இருக்குமா? அமைதியா இருந்துரு கண்மணி, ஒழுங்கா இருந்துரு பாத்துக்கோ. தேவையில்லாம என்கிட்ட வாய் கொடுத்துட்டு இருக்காத. பாட்டிமா, பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அது யாரு? யாருமா? அந்த லட்சுமி அக்காவா? ஆமா பாட்டிமா, அந்த லட்சுமி அக்கா தான். அவங்க யாரு? அந்த பிள்ளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஏரியாக்கு வந்துச்சு பாத்துக்கோ. அழகா பாட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்கும். நான் நேத்து அவங்க வீட்டுக்கு போனேன்ல, எனக்கு கூட அவங்க அழகு போல சொல்லி தந்தாங்க. அப்படியா? உனக்கு சொல்லியே தந்தாங்க? ஆமா, இருங்க நான் வந்து இதை எடுத்துட்டு வர்றேன். சரி, எடுத்துட்டு வா போ. ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்காப்பா, இவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. இன்னமும் அந்த அக்கா இவளுக்கு மட்டும்தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கங்கிற மாதிரி ரொம்ப தான் பண்றா. ஏன் எனக்கெல்லாம் சொல்லி தர மாட்டாங்களோ? நான் நாளைக்கு போய் அந்த அக்கா கிட்ட நல்லா படிக்க போறேன். ஆமா, நீ முதல்ல எக்ஸாம்ல பாஸ் ஆறியன்னு பாப்போம். அந்த படிப்பை ஒழுங்கா படிச்சுட்டு அப்புறமா உட்கார்ந்து பாட்டு படிக்கலாம். கண்மணி, தேவையில்லாம என்கிட்ட நீ ரொம்ப வம்பெடுத்துட்டு இருக்க பாத்துக்கோ, மண்டையிலே கொட்டி விட்டுருவேன். ஆமா, உன்னால அதான் செய்ய முடியும். தேவனா வந்து கொட்டி பாரு பாப்போம். அமைதியா என் கண்மணி, ஏன் உங்க அக்கா கூட ஒரே சண்டை போட்டே இருக்க? ரித்தி குட்டி, நீயே பாக்கல, நானா சண்டை போடுறேன்? அவதான் தேவையில்லாம வம்புக்கு வந்துட்டே இருக்கா. அக்கா, நீங்களாச்சும் கொஞ்சம் சும்மா இருங்களா? ஏன் சண்டை போட்டே இருக்கீங்க கண்மணி கூட? ஏன் உனக்கு கொட்டு வேணுமோ? அமைதியா போயிடு பாத்துக்கோ. தேவையா உனக்கு? இந்த தீபி அக்கா எப்ப எப்படி இருப்பாங்கன்னே தெரியாதுப்பா. ஒய்யாம திட்டிட்டே இருப்பாங்கப்பா. ஒழுங்கா போயிடு, இல்லன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அட, அழகு போல வாசிக்கிறியே. ஒரு ஒரு நாள் படிச்சதுல இந்த அளவுக்கு இருக்கு என்ன? நல்லாவே இல்ல பாட்டிமா, அத போய் நல்லா இருக்குன்னீங்க. தீபி, ரொம்ப பொறாம பிடிச்ச அலையாத என்ன? பூமாரி அக்கா அழகா பாடினாங்க. நேத்து நாங்க எல்லாரும் நின்னு நைட்ல கேட்டுட்டு இருந்தோம்ல அங்க வச்சு. நீதான் வரவே இல்ல அங்க. சீ, இந்த அசிங்கமான குரல கேட்கறதுக்கு நான் வேற அங்க வரணுமோ? தீபி, உனக்கு என்ன பிரச்சனை? தேவனா நீயும் பாட்டு கத்துக்கோயா. தேவையில்லாம என்ன ஒண்ணுன்னா சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ஓவரா கோபப்பட்டே இருக்க? என் தங்கச்சி உன் பக்கம் திருப்பிட்டியோ? நான் எதுக்கு உன் தங்கச்சியை என் பக்கம் திருப்ப போறேன்னா? அவளுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல. நீதான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்க. எம்மா, சண்டையை விடுங்க. பூமாரி, நீ அழகா தான் பாடுற, தேவையில்லாம சண்டைலாம் போடாதம்மா. பாட்டிமா, நீங்க பார்க்க தானே செய்றீங்க. அந்த தீபி 2 நாள்ல இருந்து என்ன ஒரே ஏதாவது சொல்லிட்டே இருக்கா பாத்துக்கோங்க. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ சரியா? நல்ல பிள்ளைல நீ. பாட்டிமா, அவ காதுல ஏதோ குசு குசுன்னு சொல்றீங்க, என்னதான்? அது ஒண்ணு இல்லம்மா, அமைதியா இருன்னு சொன்னேன். அப்படிதானே பூமாரி? அப்படித்தான் பாட்டிமா. இது யாருக்கெல்லாம் தோசை வேணும், யாருக்கெல்லாம் இட்லி வேணும்? எனக்கு மேகி வேணும். ஏய், மேகி எல்லாம் இங்க கிடைக்காது, சும்மா இரு. அம்மா, எனக்கு மேகி தான் வேணும் போ. இடி, என்ன உனக்கு பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எனக்கு மேகி வேணும் சாப்பிடறதுக்கு. ஏம்மா, அந்த நூடுல்ஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கிண்டி கொஞ்சம் பொடியை போட்டு கொடு, அவளுக்கு பிடிக்கும். மேகி மாதிரி கொஞ்சம் இருக்கும். அம்மா, இவ வீட்ல ஒரே அதை தான் சாப்பிட்டு கிடக்கா, இங்கேயும் வந்து அதை கேட்கறா பாருங்களா. சரி, சின்ன பிள்ளை ஏதோ ஆசைப்படுறா, அதை செஞ்சு கொடு. அதானே, பாட்டி எம்மல என்ன பாசமா இருக்காங்க பாத்தீங்களா? பாட்டிக்கு எம்மல தான் ரொம்ப அன்பு. ஆமா, அப்படி ஒண்ணும் கிடையாது சரியா? உன்கிட்ட எல்லாம் மாட்டிட்டு முழிக்க முடியாதுன்னு பாட்டிக்கு ஒரு பயம் இருக்கு. அதான் எம்மா, இந்த கண்மணியை கொஞ்சம் பாரு. இடி, கண்ணத்தோட பிச்சிருவன் பாத்துக்கோ, அமைதியா இருந்துருங்க, தேவையில்லாத கூட்டம் போட்டு கிடக்காதீங்க. ஏ பூமாரி, இந்த அளவுல கத்துக்கிட்டியோ? நேத்து ஒரு நாள் தானடி போனேன். பாத்தியில பூமாரி பிள்ளைக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்ட்டு அழகு போல கத்துக்கிட்டால. அதான் நானும் பாத்துட்டே இருக்கேன், ஆச்சரியமா நல்லா கத்துக்கிட்டால, பரவாயில்லையே. இவளுக்குள்ள நல்ல திறமை இருக்கு, பேசாம பாட்டு கிளாஸ் அப்படி இப்படின்னு சேர்த்து விடுங்க. நீங்க ஸ்கூல் மட்டும் தானே படிக்க வைக்கிறீங்க, வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க சரிங்க, பேசாம அங்க கொண்டு சேர்த்து விடுங்க.
பூமாரி நான் அந்த காலத்து 12th ஸ்டாண்டர்ட் ஆக்கும். நானாச்சும் இங்கிலீஷ் பேசுறேன், நீ இப்படி வியந்து பாக்குறிய? அப்படியே பாட்டிமா, நீங்க 12ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கீங்களோ? எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு தெரியாத. அவங்க எங்க பாட்டிமா, எங்களுக்கு தான் தெரியும் பாத்துக்கோ. உனக்கு எப்படி தெரியுமா? தீபி, ஆமா உண்மைதானே. இவ இடல தானே வந்தா நம்ம வீட்டுக்கு, அப்புறம் எப்படி தெரியுமா? ஆமா தெரியாதா, உனக்கு தெரியும்ல. அப்ப பாட்டி படிச்சிருக்காங்கன்னு என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, நீ சொல்லவே இல்ல. நான் ஏன் உன்கிட்ட சொல்லணுமா? எனக்கு என்ன அவசியம் வந்துடுச்சு? அம்மா இவங்க 2 பேரும் இப்படிதான் ஒரே சண்டை போட்டே இருக்குதுங்க. வீட்லயும் இப்படிதான் சண்டை போடுதுங்க, வெளியே எங்கேயாச்சும் போனாலும் அப்படிதான். ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் ரெண்டும் அடிச்சுக்கிடுதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம 11th ஸ்டாண்டர்ட்ல ரெண்டையும் ஹாஸ்டல்ல சேர்த்தரலான்னு பாக்குறேன். சித்தி, ஏமா பிள்ளைங்கன்னா அப்படித்தானே இருக்கும், அதுக்காண்டி கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுற முடியுமா? அதுங்க என்ன கேட்குறாங்களோ செஞ்சு கொடுக்கறது தான் உங்களோட கடமை. அவங்க நல்லது கேட்டா செஞ்சு கொடுக்கணும், கெட்டது கேட்டா அமைதியா உட்காந்து புத்திமதி சொல்லணும். அதானே உங்க 2 பேரையும் நான் அப்படிதானே வளர்த்தேன். வேற என்ன, பிள்ளைங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல அதெல்லாம் மாத்துங்க. அப்படி சொல்லுங்க பாட்டி. நான் எந்த தப்புமே பண்ணல. தீபி தான் தேவையில்லாம என்ன ஒண்ணா சொல்லிட்டே இருக்கா. அவளுக்கு எனக்கு என்ன தந்தாலுமே பிடிக்க மாட்டேங்குது, யானே தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாள் என் கூட நல்லா இருந்தா பாட்டி, இப்போ திருப்பியும் இப்படி பண்றா. ஏன் தீபி இப்படி செய்யற அப்படின்ட்டு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஏதாவது என்ன குறை சொல்லிட்டே இருக்கா பாத்துக்கோங்க. தீபி சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதாம்மா. அவ தனியாவே நின்று வளர்ந்தாலும் உடனே அவளுக்கு எல்லாம் வேணும்னு நினைப்பா. அதனாலதான் அப்படி இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கோயேன், காலேஜ்லாம் படிச்சிங்கன்னா அவ அழகு போல உன்ட்டு நல்லா பேசுவா. சரியா? அப்படியா பாட்டிமா? காலேஜ் போனோன்னு அவ நல்லா பேசுவாளோ என்கிட்ட? ஆமா ஆமா, நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவா. பாட்டிமா பேசுவாமா பூமாரி, அதான் பாட்டி சொல்றேன்ல, பாட்டி உண்மைதானே சொல்லுவேன். சரி பாட்டிமா, அப்ப நான் அதுவரை வெயிட் பண்றேன். சரியா? தீபி மாறுவான்ட்டு. அப்ப கூட மாறுவா கண்டிப்பா. நீங்க சொன்னீங்கல்ல, அவனால மாறுவா. ஏய் பூமாரி எங்க? அவதாம்மா தோசை சுட்டுட்டு இருக்கா. இதுங்கள்ட்ட வந்து தோசை வேணுமா இட்லி வேணுமான்னு கேட்டா எக்ஸ்ட்ரா ஒன்று மேகி வேற ஆடா இருக்கு. சரி நான் போய் மேகி செய்யறேன், வேற என்ன செய்ய? செய்யி பிள்ளைங்களுக்கு தானே, அதுங்க ஆசைப்பட்டு கேட்குதுங்களே. எப்பவாச்சுதான் பாட்டி உருன்ட்டு வர்றீங்க, அதுலயும் அதுங்க ஆசைப்பட்டு கேட்கறத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் தோசை இட்லியா? அப்போ எம்மா இதுகளை பத்தி உனக்கு தெரியாது. இப்போ மேகி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடாம தான் எஞ்சிக்குங்க, சும்மா கேக்குங்க. எனக்கு இப்ப பசிக்குது. அதானே உனக்கு வந்துருமே பசி. ஆமா பின்ன, நீ பூமாரி கிட்ட நின்னு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கியா? அப்போ போய் சமையல் வேலையை பாரு. எட்டி வாய் இருக்காது பாத்துக்கோ, ஒழுங்கா பேசு. ஏய் சும்மா இருக்க மாட்டேன், அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. பாவம் பிள்ளை பசியில தானே சொல்றா. போய் சமையல் வேலையை பார்த்து அவளுக்கு மேகி கிண்டி எடுத்துட்டு வா போ. ஆமா இவ உலகத்துல மேகியே பார்க்கல, இன்னைக்குதான் புதுசா அந்த குழந்தை சாப்பிட போகுது மேகியே. ஆளை பாரு, ஊருக்கு வா உனக்கு இருக்கு. நான் மேகியை பார்த்திருந்தாலும் சரி பார்க்கட்டாலும் சரி, எனக்கு மேகினா வந்தா பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். மேகி உங்க யாருக்காச்சும் பிடிக்குமா? அக்களை கமெண்ட் பண்ணுங்க. என்ன மேகி லவ்வர்ஸ் யாராச்சும் இருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பூமாரி செல்லம், ரிசல்ட் எப்பமா வரும்? எக்ஸாம் ரிசல்ட்? பாட்டிமா அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்களா? இது என்ன இப்போ கேட்டாப்ல இப்ப என்ன எப்பமா வரும்? அதுவா பாட்டிமா, இந்த மாசம் பாதிக்கு மேல வரும்னு சொல்லிருக்காங்க. பாட்டிமா எங்களுக்காண்டி நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. என்ன, நாங்க 2 பேருமே நல்ல மார்க் வரணும்ட்டு. பாத்தியா தீபி, பூமாரிக்கு எவ்வளவு நல்ல எண்ணம்ட்டு. உனக்கும் சேர்த்து அவ ப்ரே பண்ணிக்க சொல்றா. ஆனா நீ என்ன அப்படியா இருக்க? பூமாரி உண்மையில ரொம்ப அன்பா இருக்கா பாத்தீல. ஆமா அவ அப்படிதான் இருப்பா. ஆனா எனக்கு எக்ஸாம்ல மட்டும் சொல்லி தர மாட்டா. பாட்டிமா நீங்களே சொல்லுங்க, எக்ஸாம் ஹால்ல வச்சு யாராச்சும் சொல்லி கொடுப்பாங்களா? இவ அப்படியே சொல்லி என்கிட்ட சண்டை போடுறா. ஏமா தீபி, நீ படிச்சுட்டு போலியோ? படிச்சுட்டு தான் போனேன் பாட்டிமா. அங்க போனோன்னு நல்லா மறந்துட்டு தெரியுமா. இவகிட்ட ஒரே ஒரு தடவை தான் சொல்லி கேட்டேன். நான் அதான் இவ மேல நல்ல கோவமா இருக்கேன். அதுக்காண்டி தான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிடுறேன் தெரியுமா. நீ படிச்சுட்டு போயிருந்தா அழகா எழுதிருக்கலாம்ல, ஏன் பூமாரி கிட்ட கேட்க வேண்டிய எது வரப்போகுது? அதான் சொல்றேன்ல, நான் படிச்சுட்டு தான் போனேன், எனக்கு மறந்தே போச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் மட்டும் யாராச்சும் எடுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நானே எழுதிடுவேன். சாரி. உன் சாரியை தூக்கி குப்பை தொட்டியில போடு. சரியா?